மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 9வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று 25வது நாள், ஆகஸ்ட் மாதம் 2024. இன்று காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் அதாவது பிற்பகல் 3:15 முதல் 4:15 வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். இன்று அதுவும் குறிப்பாக மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று கவனிக்கும் பொழுது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதாவது பூர நட்சத்திரம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குது. உத்திர நட்சத்திரம் அங்கே வருது, பின்பு அது வந்து கன்னிராசிக்கும் போகுங்க. ஸோ பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். சந்திரன் வந்து மறைந்திருந்தால், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். இன்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சரிவர இயலாது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கடகத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். சிம்மத்தில் சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று அதாவது பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரனை வைத்து தான் நம்ம கோச்சார பலன்களை நம்ம எடுப்போம். அதன்படி பார்க்கும் பொழுது இன்றைய ராசி பலன்களை நன்கு கவனிக்கலாம், வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இன்று உங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாக அமையும். இன்று பல அரிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. ஒரு தைரியம் உங்களுக்கு மிளிரும் என்று சொல்லலாம். மன உறுதியும் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினத்தில் தம்பதிகளுடைய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். தம்பதிகளுக்கு ஒரு வெளியிடங்களுக்கு சுற்றுலா மாதிரி சென்று வருதல், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்கள், ஒரு ரெசார்ட் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துடனும் வெளியே செல்லக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்னும் ஒரு சிலருக்கு விருந்து விழா என்று உபச்சாரங்களில் போய் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று மாணவ மணிகளுக்கெல்லாம் அந்த நல்ல நினைவாற்றல் கூடி வீட்டில் இந்த ஹோம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய இந்த டியூஷன்ஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் அருமையாக முடித்து விடுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று உங்கள் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருப்பதால் கொஞ்சம் கோபம் முன்னுக்கு வரும். தயவு செய்து கோபத்தை அடக்கி ஆண்டால், அதாவது சொல்லுவாங்களே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவாங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்களை விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறுமையாக இருங்கள். எல்லாரையும் அப்படி ஒரு வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி உங்களோட இன்னிங்ஸு எனக்கு ஒரு டேர்ன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கவனிங்க. ஏன்னா ரிஷபராசியை போன்ற ஒரு மன உறுதி படைத்தவர்கள் யாருமே இல்லை. அதே மாதிரி மனம் உடைந்து போவர்களும் யாருமே இல்லை. அதனால் ரொம்ப டவுன் போகாதீங்க, ஃபெட்டப் ஆகாதீங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை தரும். அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முயற்சித்தீர்கள்னா, விண்ணப்பங்கள் எழுதுவது, கையொப்பம் விடுவது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இன்று செய்து கொள்ளுங்கள். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். அதாவது தங்களை விட வயதில் குறைந்தவர்கள் தங்களுக்கு உதவுவார்கள். அதாவது தங்கை தம்பிகளாகவும் இருக்கலாம், நட்பு ரீதியாகவும் இருக்கலாம். தங்களுக்கு உதவி பெற இன்று காத்திருப்பார்கள். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில்
சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருப்பது மற்றும் சுக்கிரனும் இருப்பது மிக அருமையான ஒரு விஷயத்தை தருகிறது. ஸோ கலைத்துறையில் இருப்பவர்கள், பொதுநல தொண்டில் இருப்பவர்கள்லாம் தங்களுக்கு பழக்கமாவார்கள். அவர்கள் வாயிலாகவும் பல நன்மைகள் நிச்சயமாக நிகழும். இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை மிக அருமையாக உள்ளதால் உங்களுடைய தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை, அதாவது மேஷராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். முக்கியமாக அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்றாலே கடகராசி தான் வந்துடும். மேஷராசி இது மாதிரியான விஷயங்கள்லாம் உடனுக்குடன் வருவாங்க. அதுவும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பல நன்மைகள் நிச்சயமாக நிகழும். அது மட்டுமா, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பண வரவுக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லலாம். தொழில்ஸ்தானமும் இங்கு வலு பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான பணம், அதாவது லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் பண வரவில் கவலையே வேண்டாம். மனதில் தான் கொஞ்சம் சில கவலைகள் வந்து போகும். அதனையும் நீங்கள் கொஞ்சம் தியானமோ யோகாவோ செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை. இன்று அதாவது உங்களுடைய நண்பர்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வந்து கேட்க வருவார்களுக்கும் முன் வருவார்கள். கூடுமான வரை நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குவாங்க. கடன் அன்பை முடிக்கின்ற ஒரு விஷயத்தை பின்பு தெரிந்து வருந்துவதை விட இன்றே தெரிந்து கொண்டு அவர்களை வந்து நிராகரிப்பது நல்லது. இன்றைய தினம் அதாவது அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கஷ்ட காலத்தில் அந்த பணத்தை நம்ம இன்று கொடுத்து அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி அந்த பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது திரும்ப வரும் என்று. முக்கியமான ஒரு விஷயங்க. இதனை கடைபிடியுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெறுகின்றார். சுக்கிரனும் அழகாக இருப்பதால் ஒரு தேஜஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் முகப்பொலிவும் ஒரு அழகும் மிளிரக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. பார்த்தாலே வந்து என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்கன்ற மாதிரி ரொம்ப மிளிருவீங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னும் பொழுது, அதாவது எப்படின்னா உங்களுடைய தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதி அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். தனாதிபதி அந்த புதன் பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. அதுவும் ப்ளஸ் வந்து உங்கள் ராசியிலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாகவே ஒரு திக்பலம் சொல்லுவாங்கள்ல, ஒரு சுபகிரகங்களுக்கு திக்பலம்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அது லக்னம் அந்த இடத்தை தான் குறிக்கும். ஒன்றாவது இடம் அப்படின்போது வீரிய தைரிய ஸ்தானாதிபதியாகிய உங்கள் சிம்ம ராசி அதிபதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறனால ஒரு அசாத்திய தைரியம் உங்களுக்கு வரும். பெரிய முடிவுகளை எல்லாம் இன்று சற்றென்று எடுத்து முடிவீர்கள். எளிதாகவே எடுத்து விடுவீர்கள். இன்று அதன்படி செயல்பும் படுத்துவீர்கள். மற்றும் இன்று வாகனம் வாங்குவதற்கு மற்றும் வீடு முன்பணம் கொடுப்பதற்கு இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று அமையும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை லாபஸ்தானம். அவர் இருக்கக்கூடிய நிலை மட்டுமன்றி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். இன்று கொஞ்சம் செலவுகள் வந்து போகும். கூடுமானவரை அத்தியாவசிய செலவுகளா என்று ஆராய்ந்து பின் செலவு செய்வது மிக நல்லது. பொதுவாகவே செலவு என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சேமிப்பது மிக மிக அவசியம். அது தங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு மிக உதவிகரமாக இருக்கும். அந்த பணத்தை மட்டும் தயவு செய்து தொடாதுங்க சொல்லலாம். அதுமாதிரி வரக்கூடிய வருவாயில் இருந்து ஒரு பகுதியை தாங்கள் சேமித்து வைத்துக் கொள்வது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இவங்கெல்லாமே மிக அருமையாக உள்ளதால் இன்று சுப முதலீடுகள் என்று சொல்லலாம். அது மாதிரியான விஷயத்தில் 4 துறையில் நீங்கள் பணத்தை வந்து போடுவது மிக நல்லது. ஒரே இடத்துல பணத்தை வந்து குவிக்காதீர்கள், பின்பு வருத்தப்படுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். மற்றும் இன்று சந்திரன் சமசப்தம ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அது பலவித நன்மைகளை நிச்சயமாக அளித்தரும் தேடித்தரும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரியல் எஸ்டேட் பில்டிங் கட்டுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் வந்து சேரும். நல்ல ஒரு தொகை கைக்கு வந்து சேரும்.
பெரிய தொகை எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவில் பங்கம் இல்லை. குறிப்பாக பணம் வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு துலாம் ராசிகள் பெரிய பெரிய அமௌண்ட்டாக தான் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதேமாதிரி கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். உங்களுடைய பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் வந்து போகும். கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் உள்ளார். சந்திரன் அவருடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில், சத்துருஸ்தானத்தில், நோய் ஸ்தானம் கூட சொல்லலாம், எதிரி ஸ்தானம் கூட சொல்லலாம். அதனால் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக சுகர் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தயவு செய்து உணவு விஷயங்களிலும் மற்றும் மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை மறந்துடாமல் சாப்பிடுவது மிக அவசியம். இன்றைய தினத்தில் குறிப்பாக இளம் பெண்களாக இருந்தால் எதிர்ப்பாளினிடமும் மிகவும் எச்சரிக்கையாகவும் பழகுவது மிக உத்தமம். இன்று ஒரு சிலர், அதாவது மாணவர்கள் சுற்றுலா என்று செல்லக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. இந்த தினத்தை கொஞ்சம் கவனமாக, அதாவது நீர்நிலைகளில் சென்று நிற்பதை தவிர்ப்பது நல்லது. மீண்டும் ஒன்றும் கேட்டிங்கன்னா அதே மாதிரி படிகளில் வந்து பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் கூடுமான வரை கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இன்று பணம் விஷயத்தில் கவலை வேண்டாம். ஏதாவது வகையில் பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்று தம்பதிகளிடையே ஒரு ஒற்றுமை மேலோங்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்து, அதாவது அந்த குரு பகவான் இருந்த இடம் இல்லையா, பஞ்சமஸ்தானம் தான், அவர் இப்போ உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கின்றார். இதனாலேயும் மற்றும் செவ்வாயும் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயுடன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். ஆதலால் கொஞ்சம் சட்டென்னு கோபங்கள் வந்து போகும். கூடுமான வரை கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உணவு விஷயத்திலையும் அதிகமாக உட்கொள்வதை தவிருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்று எதுவாக இருந்தாலும் மனதிலேயே வைத்து கொள்ளாதீர்கள். யாராக இருந்தாலுமே அதை வெளிப்படையாக பேசினால் உங்களுடைய பாரங்கள் நிச்சயமாக குறையும். ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகளை தாங்கள் மண்டையில் வந்து போட்டுட்டு பின்பு புலம்புவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அருமையாகவே இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்கும். குறிப்பாக இன்று சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது சுகஸ்தானத்தில் இருக்கிறனால தாயாருடைய உடல்நலனை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. இன்று தங்களுக்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். இன்று அதாவது பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் மற்றும் அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று வியாபாரம் நிமித்தமாக சில தொலைபேசியின் வாயிலாக பேசக்கூடிய சில விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னும் ஒரு சிலருக்கு என்று பார்க்கும்பொழுது, அதாவது ஆன்லைனில் மூலியமாகவும் உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை, அவரும் சுகஸ்தானத்தில் அருமையாகவே குருமங்கள யோகத்துடன் உள்ளார். அதனால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஏற்றமே நிகழும். குறிப்பாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காரியங்களில் உங்களுக்கு அபரிமிதமான இடங்களும் அபரிமிதமான லாபங்களையும் பெறுவீர்கள். அதாவது நீங்கள் ஒரு அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டு 1 லட்சம் தான் கிடைக்கும் லாபம் அப்படின்னு போனீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் உங்களுக்கு காத்திருக்கும். ஸோ அவ்வாறான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்று அமைகிறது. ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. கோச்சாரப்படி இப்படி தான் இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் ஒத்துழைக்குமானால் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயன்படும். இன்றைய தினத்தில் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிட்டும்.
அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பூரண ஆலோசனையும் நீங்களை ஏற்று நடத்தீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வருவது மிக விசேஷம் என்று சொல்லலாம். பொதுவாகவே தனம் என்றாலே பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிப்பதால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று பணவரவில் ஒரு பெரிய தொகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு முன்பணம் கொடுக்கலாம், பெரிய தொகை கொடுக்கலாம். அது மட்டுமின்றி இன்று அதாவது பூர்வீக சொத்துக்கள் வழியாகவும் தங்களுக்கு ஒரு தொகை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் பார்க்கும்பொழுது விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலருடைய உண்மையான முகங்களை நீங்கள் இன்று கண்டறிவீர்கள். இன்றைய தினம் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். வாழ்த்துக்கள்.